கடற்கரையில தங்க துகள்களா? ஆச்சரியத்தை கிளப்பிருக்கு இது தொடர்பான புகைப்படங்கள். கடற்கரை மணல அள்ளுனாவே கோடீஸ்வரங்கள் ஆயிடலாம் போலயே அப்படின்னு வியப்புல ஆழ்த்திருக்கு இந்த ஒரு செய்தி. கடற்கரை மணலுக்குள் நிஜமாலுமே தங்கம் மறைந்திருக்கா? அது எங்க மறைந்திருக்கு? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஒட்டாகோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் டேவ் கிரா அப்படின்றவரு நியூசிலாந்து கடற்கரையில ஆராய்ச்சியை மேற்கொண்டு வராரு. அதன்படி நியூசிலாந்துல இருக்கக்கூடிய சவுத் ஐலாண்ட் அப்படின்ற பகுதியில பாத்தீங்கன்னா கடற்கரை மணலோட தங்க துகள்கள் கலந்திருக்கிறதா இவருடைய ஆராய்ச்சியில சொல்லியிருக்காரு. தங்கத்தை எடுக்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்ற மாதிரி அங்க சுரங்கத்தை வேலை செஞ்சவங்க சொன்னதாகவும் கூறப்படுது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் தெற்கு தீவுல இந்த கடற்கரையில இந்த மாதிரி மணல்ல தங்க துகள்கள் இருக்கிறதா இவருடைய ஆராய்ச்சியில சொல்லியிருக்கிறது பல பேரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. மணலுக்குள்ள இந்த மாதிரியான துகள்கள் இருக்கிறதா இவருடைய ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பா தீவிர ஆய்வு பணியில ஈடுபட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்டாதா மணல்ல உண்மையாலுமே தங்கம் இருக்குதா அப்படின்ற மாதிரியான விவரங்கள் தெளிவா வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாட்டினுடைய கடற்கரைகள்ல எவ்வளவு தங்கம் கிடைக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த தங்க துண்டுகள் ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால அதை வெட்டி எடுக்கிறதுக்கான செலவு ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.